Chennai Silks. இந்திய பொருட்கள் மீதான வரியை 25 விழுக்காட்டில் இருந்து 18 விழுக்காடாக குறைத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பதால் ஏற்றுமதி புத்துயிர் பெறும் என்று பொருளாதார வல்லுநர் ஸ்ரீராம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். ட்வீட் பிரகாரம் இந்த ட்வீட் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ் வெல் அஸ் நம்ம மோடிஜி அவர்கள் போட்ட ட்வீட் பிரகாரம் நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இம்மீடியட் எஃபெக்ட்லேருந்து நம்மளோட பொருள் ஏற்றுமதி யூஎஸ்க்கு 18% இறக்குமதி வரி யூஎஸ் போட போகிறாங்க. அதாவது 50% இருந்ததை 18% இனிமேல் என்ன ஆக போகிறதுன்றத ஒரு ட்வீட் வந்தது. அஃபிஷியலாக இது வரைக்கும் இன்னும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடுவாங்க, இல்லை ப்ரொக்ளமேஷன் போடுவாங்க யூஎஸில். அது ஒன்றும் வரலை. இது எப்படி சாத்தியமாச்சு, இது எதனால் இப்படி நடந்ததுன்னு நீங்கள் கொஞ்சம் அலசி பார்த்தா உங்களுக்கு புரியும். போன வருஷம் ஏப்ரல் 5 முதல்ல ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு செக்ஷன் 232 ட்ரேட் எக்ஸ்பேன்ஷன் ஆக்டு கீழே கொண்டு வந்தார் பிரசிடெண்ட் ட்ரம்ப்பு. அது கீழே இந்தியாவுக்கு முதல்ல ஒரு 10% போட்டார். அதுக்கப்புறமா பேஸ்லைன் டேரிஃப்னு, அதுக்கப்புறமா அதை இன்க்ரீஸ் பண்ணி 25% மாற்றினாங்க. அப்புறமா ஆகஸ்ட் 27 2025 போது இந்தியா கச்சா எண்ணெய் யூஎஸ் ரஷ்யாலேருந்து இறக்குமதி பண்ணுறதுனால அதை கண்டித்து யூஎஸ் கவர்மெண்ட் எமர்ஜென்சி பவர் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது, எக்கனாமிக் எமர்ஜென்சி பவர் ஆக்ட்னு யூஎஸில். அது கீழே 25% இறக்குமதி வரி போட்டாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுற எந்த பொருளுக்கும் யூஎஸில் இறக்குமதி செய்கிற பொருளுக்கு இந்த 25% அடிஷ்னலாக போட்டாங்க. ஆக மொத்தத்தில் இந்த 2 இறக்குமதி வரி, முதல்ல போட்ட 25% இறக்குமதி வரி ட்ரேட் எக்ஸ்பேன்ஷன் ஆக்ட் கீழே, அப்புறமா போட்ட 25% இறக்குமதி வரி எமர்ஜென்சி பவர் ஆக்ட் கீழே போட்டேன். ரெண்டும் சேர்த்து மொத்தமாக சேர்த்து 50% இந்தியாவிலேருந்து போகிற குட்ஸு ஆகஸ்ட் 27 அப்புறமா அக்டோபர் 5 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ள எல்லா ஏற்றுமதி பொருள்களுக்கும் இந்த 50% அப்ளிகபிள்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்தியாவிலேருந்து போகிற எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ், என்னென்னலாம் ப்ராடக்ட் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், மிஷினரிஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபார்மசியூட்டிக்கல், ஆட்டோ காம்பனண்ட், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலைவாய்ப்பு நிறைந்த செக்டார்கள்லேருந்து போகிற குட்ஸுக்கெலாம் இந்த 50% வரி போட்டுட்டாங்க. அதனால் நிறைய பாதிப்பு இந்தியா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஆச்சு போன வருஷம். அதனால் கிட்டத்தட்ட $80 பில்லியன் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க யூஎஸ்க்கு இந்தியா முன்னாடி ஏர்லியர் 23, 24, 25. அந்த எக்ஸ்போர்ட் வேல்யூலாம் ரொம்ப கம்மியாகி கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் காட் இம்பேக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரம்ப் டேரிஃப்னு சொல்லலாம், 50%. இப்போ நேற்று ராத்திரி இந்த ட்வீட்டுனால் இது 50%, அந்த 50%லேருந்து 18% குறைக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ஒன்றும் அஃபிஷியலாக எதுவும் வரலை. அதில் அந்த 25%லேருந்து 18% ரொம்ப கிளியராக இருக்குது. அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த ட்ரேட் எக்ஸ்பேன்ஷன் ஆக்ட் கீழே ஏப்ரல் 5 கொண்டு வந்த அந்த 25%லேருந்து 18% மாற்ற போகிறாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு இது. ஆக மொத்தத்தில் இந்த 50% ட்ரம்ப் டேரிஃப் ஆன் இண்டியன் எக்ஸ்போர்ட்ஸ் வில் கம் டவுன் டு 18%. அதனால் இப்போ நேற்று ராத்திரியிலேருந்து ஒரே பரபரப்பு. ட்ரேடு பர்டிகுலர்லி இந்த 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 ட்ரேட் செக்டர், எக்ஸ்போர்ட் செக்டாரில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு கொள்கையாக இதை கருதுகிறாங்க எல்லோரும். இதனால் எக்ஸ்போர்ட் மலிவடைந்த அந்த எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி சரக்கு அந்த இது இப்போ நல்லபடியாக திருப்பியும் ரிவைவ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க.